अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मय यहदिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल्हु फला हादिय लहु। व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। क़ाल रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम इन अस्दक़ल हदीस किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रुल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअह व कुल्लु बिदअतिन दलाला व कुल्लु दलालतिन फिन्नार। क़ाल रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली रब्बि ज़िदनी इल्मा। அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையதுமாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவருடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு அருள்பொழியாக அனுப்பப்பட்ட அண்ணல் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிற புனித நிறைந்த இந்த ஜும்மாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடி அமர்ந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பு அருளும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையினை நான் தோன்றுகிறேன். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 208வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து, உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ உதுவாத்தி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவற்றுகளை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நம்மை பார்த்து பேசுகிறார். இதில் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள், ஷைத்தானுடைய அடிச்சுவற்றுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்கிற அந்த கட்டளை யாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்கிற விஷயத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், அல்லாஹ் அழைப்பது யா அய்யுஹன் நாஸ், பொதுவாக மக்கள் அழைச்சி மக்களே அப்படின்னு அல்லாஹ் அழைத்து, நீங்கள் இஸ்லாத்திலே நுழைந்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் இதை சொல்லல. அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈமான் கொண்டவர்கள், இறை நம்பிக்கை கொண்டவர்கள், யார் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறார்களோ, தூதரை ஏற்றிருக்கிறார்களோ, மறுமை இருக்கிறார்களோ, மலக்குமார்கள் இருக்கிறார்களோ, இவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், உதுகுலு, நீங்கள் நுழைந்து விடுங்கள், இஸ்லாமி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஈமான் கொண்ட மக்கள், யார் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, யார் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்களோ, அவர்களே இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றவில்லை, இஸ்லாத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு உணர்த்துகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹ் அழைத்து, உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஹு உதுவாத்தி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், நீங்கள் மாறான வழிகளுக்கு, இஸ்லாத்தினுடைய முரணான வழிகளுக்கு நீங்கள் செல்லாதீர்கள் என்பதை அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனிலே நமக்கு வலியுறுத்தி சொல்லித் தருகிறார். உண்மையில் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருப்பவர்கள், முஸ்லிம்களாக இருப்பவர்கள் பெருமளவில் இஸ்லாத்தை புரிந்து அறிந்து அதன்படியில் செயல்படக்கூடிய மக்களை குறைவாகத்தான் பார்க்க முடிகிறது. நாமெல்லாம் இன்னைக்கு இஸ்லாத்துல இருக்கிறோம்ல, முஸ்லிம்களாக இருக்கிறோம்ல, எதன் அடிப்படையில் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம்?
குர்ஆனை படித்து அதை விளங்கி இன்னைக்கு இஸ்லாத்தில் இருக்கிறோமா? அல்லது நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் படித்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது இஸ்லாம் தான் ஒரு தூய்மையான மார்க்கமா இருக்க முடியும் என்பதை படித்து இஸ்லாத்துக்குள்ள வந்தோமா? கிடையாது. நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருந்தாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருந்தாங்க, அதனால இன்னைக்கு நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அப்படிதான் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த இஸ்லாத்தை வாழையடி வாழையாக இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களிடத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய புரிதல் இல்லை, அடிப்படைகளை விளங்கவில்லை, எது மார்க்கம் என்கிற விஷயம் முஸ்லிம்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இஸ்லாத்தை ஏற்காத மக்கள், பிற மக்கள் குர்ஆனை படித்து நபிகள் நாயகத்துடைய வரலாறுகளை படித்து இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை புரிந்து இஸ்லாத்திற்குள்ளே வருகிறார்களே, அவர்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை பரிபூரணமாக பின்பற்றுகிறார்கள். அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இடத்திற்கே வந்து இருக்கிறார்கள். என்ன வேறுபாடு? வாழையடி வாழையாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம பிறப்பிலிருந்தே அப்துல் ரஹ்மான் பேர் வச்சிருக்கிறோம், பிறப்பிலிருந்தே அப்துல் ரஹீம் பேர் வச்சிருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் வேறு வேறு சமூகத்தில் இருந்த மக்கள் இஸ்லாத்தை படித்து புரிந்து அவர்கள் இன்றைக்கு இந்த இஸ்லாத்திலே உறுதியாக இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம் இருக்கிறீங்க? இஸ்லாத்தை விளங்குறது முக்கியமே. இங்க பேர் முக்கியம் கிடையாது. யாரு பிறப்பிலிருந்து முஸ்லிம்களா இருக்கிறார்களோ அது முக்கியம் கிடையாது. அவர் இஸ்லாத்தை படித்தால் புரிந்து கொண்டால் அவர் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நாம் பெயர் அளவில் நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்தில் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இஸ்லாத்தில் இருக்கிறாங்க என்கிற பட்சத்தில் இன்றைக்கு இஸ்லாத்தை நாம் பின்பற்றுகிற காரணத்தினால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைகளை நாம் விளக்காமல் ஆகிட்டோம். அதுதான் அடிப்படை காரணம். அது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைஞ்சது, உனக்கு வேணுங்கிற விஷயத்துல இஸ்லாத்தில் இருந்துட்டு உனக்கு கஷ்டமாக இருக்கிற விஷயத்தை இஸ்லாத்தில் புறக்கணிப்பது இஸ்லாத்திலே ஆகுமானது கிடையாது. அது இஸ்லாத்தில் கூடாது. இஸ்லாத்துல நீ இருக்கிறியா, முஸ்லிமா இருக்கிறியா, இறை நம்பிக்கையாளராக இருக்கிறியா, எல்லாத்தையும் கட்டுப்படு, எல்லா விஷயத்திலும் உறுதியாக இரு, எல்லா விஷயத்தையும் தன்னால் இயன்றவதற்கு கடைபிடித்து வாழ்வதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக சொல்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு கொள்கை ரீதியான விஷயங்களில் கூட, மார்க்க ரீதியான விஷயங்களில் கூட இன்றைக்கு நம்மிடத்திலே உறுதிகள் இல்லை. அந்த விஷயத்தை நாம் உறுதிமிக்கவர்களாக இன்றைக்கு அதை பின்பற்றுவதில்லை. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இஸ்லாமிய மார்க்கத்துடைய உறுதியை பற்றி நாம் எதுல வெளிப்படுத்த முடியும்? அன்றைக்கு சகாபாக்கள் போர்க்களத்துக்கு போனாங்க, அந்த மாதிரியான விஷயத்துல அவர்கள் தன்னுடைய இயற்கையாக மார்க்கத்துடைய உறுதியை கட்டுப்பாடுகளை வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கு நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதன் வாயிலாக, மார்க்கத்துடைய தடை செய்யப்பட்ட விஷயங்களை தவிர்த்திருப்பதன் மூலமாக, மார்க்கம் ஆர்வமூட்டிய விஷயங்களை செயல்படுத்துவதன் மூலமாகத்தான் இஸ்லாத்திலே நம்முடைய உறுதியை இன்றைக்கு நாம் வெளிப்படுத்த முடியும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. இன்னைக்கு எத்தனையோ பல விஷயங்களை பார்க்கிறோம், நம்மிடத்தில் உறுதிகள் இல்லை. இறை நம்பிக்கையாளர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமாக பிரிச்சு பார்க்கலாம். எப்படி? ஒண்ணு, நமக்கு நாமே சுய பரிசீலனை செஞ்சு பார்க்கணும், நாம எப்படி இருக்கிறோம் என்பதில் நாம் சிந்திக்க வேண்டும். இன்னொன்னு, நாம் பிறரிடத்துல எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். ரெண்டு விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க. நாம் இன்றைக்கு இஸ்லாத்துல எதுவெல்லாம் ஹலாலாக்கப்பட்டு இருக்கிறோம் அதை மட்டும்தான் என் வாழ்க்கையில நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க கணக்கிட்டு பாருங்க. என்னுடைய பொருளாதார ஈட்டுகளாக இருக்கட்டும், நான் சம்பாதிக்கக்கூடிய முறைகளாக இருக்கட்டும், அல்லது நாம் வியாபாரத்தில் நடந்து கொள்ளுகிற முறைகளாக இருக்கட்டும், நாம் வியாபாரத்திலே கொடுக்கிற பொருட்களாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் நான் நீதியா இருக்கிறேன், எல்லாத்திலையும் நான் நேர்மையாக நடக்கிறேன், எல்லாத்திலையும் நான் உண்மை பேச முடியாதத்தான் இருக்கிறேன் என்று நமக்கு நாமே நாம் பரிசுத்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கிறேன்னா, வியாபார கொடுக்கல் வாங்கத்துல சரியா இருக்கிறேன்னா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆனா இன்னைக்கு பெருமளவில் முஸ்லிம்களாக இருப்பவர்கள் பொருளாதார ஈட்டல்களிலே, பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்திலே இன்றைக்கு பல ஏமாற்றுகள், பலவிதமான விஷயங்கள், மோசடிகள், பொருளாதாரத்தை கொடுக்கிறதுல அல்லது பொருளாதாரத்தை பெறுவதிலே இன்றைக்கு நம்மிடத்தில் ஒரு நேர்மை இல்லாத ஒரு நிலை இருக்கிறா இல்லையா? ஒருத்தட்ட காசு கொடுக்கிறோம் அல்லது நாம ஒரு பொருளாதாரத்தை நாம் கடனாக பெறுகிறோம் என்றால் அந்த பொருளாதாரத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய விஷயத்தை நாம் எடுத்திருக்கிறோம்.
எவ்வளவு அஜாதாத்திலே எவ்வளவு அலட்சியமா இருக்கிறோம். 10,000 வாங்குறோம், அது திருப்பி கொடுக்கக்கூடிய விஷயத்துல எவ்வளவு அலட்சியப்பட்டா இருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு நான் நினைக்கிறோம், ஒரு 10,000 நினைக்கிறோம். ஆனா ஒட்டுமொத்த அமலும் அழிஞ்சு போயிருந்த மறுமையில 10,000 வாங்குற, அதை திருப்பி கொடுக்கக்கூடிய விஷயத்துல அலட்சியம் காட்டுற, அல்லது கொடுக்க மறுக்கிற, தாமதப்படுத்துற, அலட்சியப்படுத்துற, அதனுடைய விளைவு என்ன? அவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விட்டார் என்றால் மறுமையில் ஒரு நிலை என்ன? நீ இந்த உலகத்துல செஞ்ச எல்லா நன்மையும் பெறுவ. இந்த உலகத்துல நோன்பு வச்சிருப்ப, இந்த உலகத்துல தர்மம் செஞ்சிருப்ப, இந்த உலகத்துல தொழுது இருப்ப, இந்த உலகத்தில் எதையெல்லாம் நல்லவர்களாக நினைத்து செஞ்சாயோ அது எல்லாம் மறுமையில போயிடுவாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தானே சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, சஹாபாக்கள் திவாலாகி போனவர்கள் என்றால் யார் தெரியுமா கேட்கிறாங்க. நஷ்டவாளிகள் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யாரிடத்தில் தீனார்கள் இல்லையோ, காசு இருக்குதே, தீனார்கள் இல்லையோ, யாரிடத்தில் தங்க நாணயங்கள் இல்லையோ இவர்தான் நஷ்டவாளி அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப அவன் நஷ்டவாளி கிடையாது, காசு பணம் இல்லாதவன், செல்வம் இல்லாதவன், பொருளாதாரம் இல்லாதவன் இவன் நஷ்டவாளி நினைக்காத. யார் நஷ்டவாளி தெரியுமா? இந்த உலகத்தில் அதிகமான நன்மைகளை செஞ்சிருப்பான், தொழுது இருப்பான், நோம்பு வச்சிருப்பான், தர்மம் கொடுத்திருப்பான், ஹஜ் செஞ்சிருப்பான், நிறைய நன்மைகளை செஞ்சிருப்பான். மறுமையில் வரும்போது நன்மைகளை மூட்டை மூட்டையாக எடுத்துக்கொண்டு மறுமையில் வருவார். அந்த நேரத்துல இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒருவரை திட்டி இருப்பான், ஒருத்தனை ஏசி இருப்பான், அல்லது ஒருத்தனை அடிச்சிருப்பான், ஒருத்தனுடைய பொருளாதாரத்துல அவன் சிக்கலை ஏற்படுத்தியிருப்பான், பொருளாதாரத்தை வாங்கிட்டு கொடுக்காம இருப்பான், அல்லது ஒருவருடைய மான விஷயத்திலே விளையாண்டு இருப்பான். அதனுடைய விளைவாக யார் இந்த உலகத்தில் பாதிக்கப்பட்டானோ அவன் மறுமையில் வருவான். யாரெல்லாம் அவன் பெரிய பொருளாதாரத்துல வரானே, அதனால அவன் நல்ல உதவி செய்யறான். யாரெல்லாம் இந்த உலகத்துல திட்டான், என்னை திட்டான், என்னை கேவலப்படுத்திட்டான், என்கிட்ட காசை வாங்கிட்டு கொடுக்கல ஏமாத்திட்டான் என்று அல்லாஹ்விடத்தில் குற்றச்சாட்டாக கொடுக்கப்படும். அல்லாஹ் என்ன நீதி வருவான் தெரியுமா? நீ இந்த உலகத்துல செஞ்சிய கஷ்டப்பட்டு காசு எல்லாம் பொருளாதாரமாக தான தர்மமாக கொடுத்திய, ஹஜ்ஜுக்கு போனிய, நோன்பு நோற்றிய, இரவு நின்று வணங்கினிய எல்லா நன்மையும் எடுத்து எவன் பாதிக்கப்பட்டாலோ அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னும் மக்கள் வருவார்கள், யாரெல்லாம் என்ன அசிங்கப்படுத்திட்டான், என்னை இந்த இடத்துல பொருளாதார மோசடி பண்ணிட்டான் என்று மக்கள் அல்லாஹ்விடத்தில் குற்றச்சாட்டாக வைக்கின்ற பொழுது இவனிடத்திலே எடுத்து கொடுப்பதற்கு நன்மைகள் இருக்காது. அல்லாஹ் என்ன செய்வார்? யாரெல்லாம் குற்றச்சாட்டு எடுத்து வந்தாலோ அவன்கிட்ட இருக்கக்கூடிய தீமைகள் இருக்கிற அதை எடுத்து எவன் பாதிப்பை ஏற்படுத்தினாலோ அவனுக்கு கொடுத்து அல்லாஹ் சரி செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. எப்படிப்பட்ட நிலை பாத்தீங்களா? இந்த உலகத்துல நன்மையை மூட்டை மூட்டையாக எடுத்துக்கொண்டு மறுமையில் வந்தனுடைய நிலை அங்கே திவாலாகி போய் நஷ்டவாளியாக இருக்கிறானே அந்த மனிதனை பார்த்துத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவன் தான் திவாலாகி போனவன், இந்த நஷ்டவாளி. உலகத்துல கஷ்டப்பட்டு நன்மையை சம்பாதிச்சு அங்க போய் கோட்டை விட்டுட்டானே, எல்லாத்தையும் போய் வாரி வழங்கிட்டானே, இவனை பார்த்துத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இவன் தான் நஷ்டவாளி, ஏமாளின்னு சொன்னார். இந்த நிலை நமக்கு வந்துடக்கூடாது. இந்த நிலையிலிருந்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த உலகத்தில் அமல் செய்வது பெரிதல்ல. நீங்க நாம் அமல் செய்யறோம், 5 வேளை தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், நல்ல விஷயத்தை 4 பேருக்கு எடுத்து சொல்றோம், ஹஜ் செய்யறோம், தர்மம் செய்யறோம், எல்லாத்தையும் செய்யறோம். அது பெருசு கிடையாது. செய்யக்கூடிய அமல்களை நாம் பாதுகாக்க வேண்டும், அதை நாம் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? நாம் பிறத்தை நடந்து கொள்ளக்கூடிய முறைகளில் சரியான முறையில் கவனமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவற்றில் பொருளாதாரத்தை பெறுகிறோம் என்றால் அதை சரியான தவணையிலே திருப்பி கொடுப்பதற்கு முயற்சி செய்யணும். கொடுக்க முடியலையா? யார்கிட்ட பெற்றோமோ அவற்றை நீங்க அவகாசம் கேளுங்க, அவரிடத்துல மீண்டும் கேளுங்க. அவரை அலைக்கழித்து விடக்கூடாது, அவர் அலட்சியப்படுத்தக்கூடாது. அது மறுமை நாளில் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய மறுமை வாழ்க்கையை முற்றிலுமாக நாசமாக ஆக்கிவிடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம சகஜமாக பேசுறோம்ல, நாம பழக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், நண்பர்கிட்ட பழகுவோம், அல்லது அண்டை வீட்டுக்காரர்கிட்ட பழகுவோம், ஊரார்கிட்ட பழகுவோம், எல்லாத்தையும் ஒரு பழக்க வழக்க முறைகள் இருக்குல்ல. இந்த பழக்க வழக்க முறைகள்ல யாரையும் தாழ்வாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு சமூகத்துல எப்படி இருக்குனாக்கா, என்னை விட எல்லாரும் கீழே தான் இருக்கணும், நான் தான் உசந்தவன்,
நான் தான் உயர்வானவன், நீ அடிமட்டமானவன் தான் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு எண்ணம் இருக்குது. எல்லாம் அந்த எண்ணம் எப்படி வருது? என்கிட்ட இன்னைக்கு காசு பணம் உயர்ந்துருச்சு, நான் ஒரு காலத்துல ரொம்ப சின்ன ஒரு பொருளாதாரத்துல இருந்தேன், ஆனா இன்னைக்கு எனக்கு லட்சங்கள் கோடியில பறந்துட்டு இருக்குது. அதனால என்ன நினைக்கிறது? பொருளாதாரம் இல்லாதவனே இழிவாக்குறது, காசு பணம் இல்லாதவனே அவனை ஒரு அடிமையாக பார்ப்பதே. ஆனா இந்த நிலை இருக்கிறார். சொன்னார்கள், இந்த உலகத்துல ஒரு மனிதன் இருக்கிறான். எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? ஒரு மனிதனுடைய பேச்சு வழக்கங்கள், ஒரு மனுஷன் பேசுறான், இவனை பத்தி இவன்கிட்ட பேசுவான், இவனை பத்தி இவன்கிட்ட பேசுவான், இவனை பத்தி தப்பா பேசுறது, அவனை பத்தி இன்னும் தப்பா பேசுறது. ஆனா இந்த பழக்க வழக்கங்கள் மக்கள்கிட்ட ஒரு அருவருப்பை ஏற்படுத்தும். எப்படிப்பட்ட அருவருப்பு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த மனிதனுடைய செயல்பாடுகளை கண்டு மக்கள் எல்லாம் அவனை விலகி கொள்கிறார்கள். சரியில்லப்பா, இயல்பா விலகிவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா, இவன்கிட்ட பழக்க வழக்கம் வச்சுக்க கூடாது, இவன் சரியான ஆளு கிடையாது, இவன் நம்மள்கிட்ட பேசுவான், அதை அப்படியே அவன்கிட்ட பேசுவான், இவன் அப்படியே அவன்கிட்ட சொல்லுவான், இது இப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி மக்கள் இயல்பாக அவனிடத்தில் பழகுவதை எந்த மனிதனை பார்த்து வெறுக்கிறார்களோ அந்த மனிதன் தான் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அந்த தரஜாவிலே மிகவும் மோசமானவன் என்று சொல்றாங்க. எந்த மனுஷனை பார்த்து மக்கள் அவன்கிட்ட பழகுவதை வெறுக்கிறார்களோ, இவன்கிட்ட பழகக்கூடாதுன்னு நினைக்கிறார்களோ, அந்த மனிதன் தான் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தரஜாவில் மிகவும் மோசமானவன் என்று சொல்றார்கள். என்றால் இந்த நிலை நமக்கு வந்துடக்கூடாது. நாம எந்த நிலையும், நீங்க பொருளாதாரத்துல உயர்ந்துள்ளாக இருக்கீங்க, காசுபுரத்துல உயர்ந்துள்ளாக இருக்கீங்க, கல்வியில உயர்ந்துள்ளாக, எப்படி வேணாலும் இருந்தீங்க. ஆனா பிறரை கேவலப்படுத்துவது, தான் உயர்வதற்காக, தான் வேலை செய்வதற்காக ஒருவரை தாழ்த்துவது, ஒருவரை கேவலப்படுத்துவது, இந்த நிலை ஒரு காலத்துல யாருக்கு வந்துடக்கூடாது, இயல்பாக இருக்கக்கூடாது. இது என்ன ஆகும் தெரியுமா? இன்னைக்கு ஒருத்தரை நம்ம தாழ்வா கருதுறோம், இன்னைக்கு ஒருத்தரை நாம ஒரு இழிவா கருதுறோம், அது ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு தலைவரத்தை ஏற்படுத்தும். நான் தான் உயர்ந்தவன், நான் ஒரு பெருமை. அந்த பெருமை எப்ப வருதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கடுகை விட சிறிதளவு பெருமை வந்துச்சுங்க, அவன் சொர்க்கத்தையே போக முடியாதுங்க, அவன் சொர்க்கம் தடை செய்யப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடக் கூடாது என்றால், நம்முடைய வாழ்க்கையில சில ஒழுங்குமுறைகள் செய்யும். நாம கொள்கையில உறுதியாக இருக்கணும். நாம் பிறத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள்ல நீளமாக, நேர்மையாக, உண்மையாளர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய மறுமை வாழ்க்கையை மிக செம்மையாக ஆக்கும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இறுதியாக ஒரே ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதனை போய் புறம் பேசுறது, அல்லது ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதனை தாழ்வாக கருதுவது, இந்த மனிதனுடைய மறுமை நிலை எப்படிப்பட்ட தெரியுமா? அவன் நரகத்துக்கு சொல்வான். எப்படிப்பட்ட நரகம் தெரியுமா? நரகவாசிகள், அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாசிகளுடைய அந்த சீல்கள் எல்லாம் நரகத்துடைய ஒரு பகுதியிலிருந்து உருகும். நரகம் என்பதே இழிவானது, நரகம் என்பதே கொடூரமானது. ஆனால் எவன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை பாழ்படுத்தினானோ, ஒரு மனிதனை கேவலமாக கருதினானோ, அப்படிப்பட்ட அந்த மனிதன் மறுமை நாளில் நரகவாசியினுடைய அந்த சீல்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்குமே அதில் கிடைப்பான் என்று அவ்வளவு கேவலமான ஒரு நரகத்திலே ஒரு கேவலமான ஒரு இடத்திலே அவன் தங்க வைக்கப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் இந்த நிலை நமக்கு வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலை, இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான நிலையை மறுமை நாளில் நாம் பெற்றுவிடக் கூடாது என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரிதான், பொருளாதாரத்தில் உயர்வதாக இருக்கட்டும், தாழ்வாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரிதான், நான் எப்படி ஒரு சுயமரியாதை விரும்புவோம், நான் எப்படி மற்றவங்கள்ட்ட கண்ணியமா நடக்கும் நினைக்கிறோம், எனக்கு எப்படி நான் ஒரு இடத்துல மரியாதை எதிர்பார்க்கிறோம், அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மனிதரும் அதை எதிர்பார்க்கிறோம். நீங்க உங்க குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஆளா இருந்தாக்கா, அவருடைய குடும்பத்தில் அவர் முக்கியமான ஆள் இருப்பார். அப்ப எந்த மனிதனும் இருந்தாலும் அவனுக்கு ஒரு சுயமரியாதை இருக்கிறது, அவரவர்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, அவரவர்களுக்கு ஒரு இசத் இருக்கிறது. அந்த இசத்தை நாம் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். எந்த ஒரு காலகட்டத்திலும் யாரையும் இழிவாக, யாரையும் கீழ்த்தரமாக, யாரையும் ஒரு இரண்டாம் தரமாக நாம் பார்க்க கூடாது. அந்த நிலையை இஸ்லாமிய மார்க்கம் முற்றிலுமாக வெறுக்கிறது. அதை இஸ்லாமிய மார்க்கம் முற்றிலுமாக தடை செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜத்துல் இறுதி பேருள்ள ரசூலுல்லாஹ் சொல்ற பொழுது, எப்படி ஒரு இந்த ஹஜ்ஜுடைய மாதம் எப்படி புனிதமானதோ, அதே மாதிரி இந்த ஹஜ்ஜுடைய 10வது தினம் எப்படி புனிதமானதோ,
மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ அதே மாதிரி ஒரு மனிதனுடைய மான மரியாதை புனிதமாக என்று நபிசல்லாஹு சொல்லுகிற வகையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுக்கான கண்ணியத்தை கொடுத்து அவர்களுக்கான சுயமரியாதையோடு நாம் வாழ வைக்க வேண்டும். அதுதான் நாளை வறுமையிலே நம்முடைய நன்மைகளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறி என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன். வாழ்கிறது